வீட்ல எந்த விசேஷனாலும் மெனுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இந்த வெஜிடபிள் பிரிஞ்சி. இந்த பிரிஞ்சிக்கும் பிரியாணிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னு வீடியோ எண்ட்ல சொல்றேன். பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டா கலந்து விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்து கலந்து கொடுங்க. தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ சேர்த்துக்கோங்க. பீன்ஸ், கேரட், நூக்கல், காலிஃப்ளவர், பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 கப் சீரக சம்பா அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி சேர்த்ததும் ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுங்க. அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வேக விடுங்க. அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி 15 நிமிஷம் லோ ஹீட்ல தம் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. சும்மா கம கமன்னு வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி. பிரிஞ்சில சோம்பு போடுவோம், பிரியாணில சோம்பு போட மாட்டோம். அவ்வளோதாங்க வித்தியாசம். என்ன சொல்றீங்க?